அப்போ சிவாஜி டூப் போட்டிருந்தேன் டபுள். ரஜினி சாருக்கு டூப் பண்ண நான் தான் டபுள் ஃபுல்லாக சிவாஜி ஃபுல்லாகவே. ஸோ மொட்டை போட்டிருந்தேன். ஸோ அந்த அந்த ரோல்குள்ளெல்லாம் வச்சு சுற்றுறது, அந்த மேலே அந்த இது மேலே ஓட்டு மேலே ஃபைட்டு, அந்த சாங்கில் படுத்துட்டு பைக்கில் படுத்துறது கூட நான் தான் இருக்கும். அரடி காமச்சன சாங்கில் பைக்கில் ஹேட் போட்டு கவர் பண்ணிட்டு வருவேன். அந்த லெக் ஸ்டைல்லாம் பண்ணுறதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ரஜினி சாருக்கு வந்து பாடி டபுளா இருக்கிறது அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இல்லையா? அவரோட ஸ்டைலே தனியா தெரியும். ஸோ அது எப்படி இருந்தது? அவரெல்லாம் நம்ம அவ்வளோ வந்து ரசிச்சிருப்போம். ஸோ அவரோட ஒரு பால் நமக்கு தெரியும். ஸோ அவர் எப்படி திரும்புவார், எப்படி பார்ப்பார், என்ன செய்வார், ஹேண்ட் மூவ்மெண்ட் நடக்கிறது எப்படி, அதில் லெக் ஷாட்லாம் கூட நான் நடந்திருப்பேன். அவரோட லெக் ஷாட்லாம் கூட நான் நடந்திருப்பேன். சிவாஜியில் சாங்கில் வரும், அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபைட் சாங்கில் வரும். அந்த சாங்கில் அதில் கூட நான் அந்த லெக் ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் இருக்கேன், நான் தான் நடந்திருப்பேன் அந்த ஷாட்டு. ஸோ அவரை நம்ம அவ்வளோ பிடிக்கும் அவரை. ஸோ அந்த மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணிப்பேன் நான். ஸோ அதனால் எனக்கு வந்து அவர் பாடி லாங்குவேஜ் மேட்ச் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்படி பண்ணோம். ஓகே. டீசரோட எண்ட்ல வந்துட்டு ஒரு பாம்பை வந்து விற்கிற ஒரு இது இருந்து லைவாகவே நம்ம பாம்பு பார்க்கலாம், தேல் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்பாட்டே அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. விக்ரம் சொல்லவே முடியாது. அவங்க நடக்கவே முடியாது அந்த இடத்துல. காலில் அவ்வளோ கதவு தாங்க, செப்பல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. காஸ்டியூம்ஸும் பார்த்தீங்கன்னா பிட்டு துணி தான் அப்படி தான் இருக்கும். வெயில், பனி, மழை, சேறு சகதி, முள், வேறு என்னென்ன எல்லா பூச்சி கீச்சி எல்லாமே இருக்கும். தேல் ஈல் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துலாம் நாமளும் உட்காந்துருப்போம். ஒரு பாறையில் வந்து உட்காந்துட்டு இருப்போம். சாம் பண்ணிக்காமீங்க கம்போஸ் பண்ணுங்க, அது கம்போஸ் பண்ணிட்டுருப்போம். சரி உடனே வந்து பண்ணுவார் அவர். அதுமாதிரி போனால் லெங்க்தி ஷார்ட்ஸாக போவோம். நம்ம லெங்க்தி ஷார்ட்ஸாக போகும்போதுலாம் கட்ஸாக போக முடியாது, அதிகமாக கட்ஸ் போக முடியாதுன்றதுனால இதை பண்ணிடலாம் சொல்லி அவர் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணுவோம். அந்த லெங்க்தி ஷார்ட் ஃபுல்லாகவே பண்ணுவார் அவர். அத்தனை 1 மணி சரி டேக் போனாலும் சரி 1 மணி போவார். அப்போ அப்படி தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அவர் விக்ரம் சார். அந்த அளவுக்கு ஒன்றுமே வேரியேஷன். ஒரு ஃபயர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, தண்ணியில் நடக்கிற சீக்வன்ஸுக்கு ஒன்றுக்கும் நிறைய லேண்ட்ஸ்கேப் வித்தியாசமாக இருக்கும். ஒன்றுத்துக்குமே அவ்வளோ வேரியேஷன் இருக்குது. ஸோ ஒன்று மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும். அந்த ஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபயருக்கு நடுவில் அவர் வந்து நின்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா லைவ் ஃபயர் சிஜிலாம் கிடையாது, லைவ் ஃபயரில். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கம்போஸ் பண்ணி பண்ணோம். சுற்றி அவர் இன்னும் 360 டிகிரி ஃபயர் இருக்கும். பீராட்சி ஷோல்டர் ஈல்ற முதுகுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பாம்புக்கு தொழில்ற மாதிரி விழுந்திருக்கும். எல்லாருமே விழுந்திருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாம். அதாவது ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே அவங்க வந்து ஒரு சோல்ஜர் என்ன சொல்கிறது, ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். எல்லாருமே அங்கே அப்படி தான் இருந்தாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுமே சொல்கிறேன். அவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒரு 300-400 பேர் இருப்பாங்க டெய்லி ஸ்பாட்டில். அவ்வளோ பேருமே காலையில் 5 மணிக்கெலாம் வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகி வந்துடுவாங்க காலைல ஸ்பாட்டுக்கு. ஃபஸ்ட் ஆளாக அவங்க இருப்பாங்க. அவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி வந்துடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒருத்தருமே சொல்கிறோம், எல்லா டெக்னீஷியன்ஸு ஒர்க்கர்ஸ்லேருந்து ஒருத்தருமே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறது சந்தோஷம். கண்டிப்பாக படத்தை பார்க்கும்போது எல்லாருமே அதை வந்து அனுபவிப்பாங்க கண்டிப்பாக.